கோவையில் குருத்தோலை ஞாயிறு பவனி சென்ற பொதுமக்கள். குருத்தோலை ஞாயிறு தினத்தை முன்னிட்டு கோவையில் பிஷப் தலைமையில் பொதுமக்கள் பவனி நடைபெற்றது. கிறிஸ்தவ மக்களின் தவக்காலத்தில் 6வது ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. பாஸ்கா விழாவிற்காக இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் வந்தார். அப்போது அவரை மக்கள் ஒலிவ மரத்தின் இலைகளை பயன்படுத்தி வாழ்த்து தெரிவித்தனர். இதனை நினைவு கூறும் விதமாக தவக்காலத்தில் கிறிஸ்தவ மக்கள் குருத்தோலை ஞாயிறை கடைபிடிக்கின்றனர். அந்த வகையில் குருத்தோலை ஞாயிறான இன்று காலை 7:30 மணிக்கு பிஷப் தாமஸ் அக்வினாஸ் தலைமையில் குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சி தொடங்கியது. முதன்மை குரு ஜான் ஜோசப் தனிஷ், பங்கு தந்தை ஸ்டீஃபன் ஆகியோர் கலந்து கொண்டு குருத்தோலை பவனியை தொடங்கி வைத்தனர். சாமியார் புதுவீதியில் தொடங்கி குருத்தோலை பவனி தூய மைக்கேல் ஆதிதூதர் பேராலயம் வரை சென்றது. அங்கு பொதுமக்கள் திருப்பலி மேற்கொண்டனர். தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பேராலய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எருசலேமுக்கு பவனியாக மக்களோடு சென்றதை நினைவுகூறுகின்ற வகையில் நாமும் இன்று ஆலயத்தை நோக்கி பவனியாக செல்கின்றோம். எனவே கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற மனநிலையோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த பவனியில் பங்கேற்போம். இரண்டாவதாக இது பாடுகளின் ஞாயிறு என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களில் தான் அவருடைய மீட்புக்கு உதவியான எல்லா நிகழ்வுகளும் புனித நடந்தது. எனவே இது புனித வாரம் என்று கருதுகின்ற சமயத்தில் இந்த வாரம் முழுவதும் உண்மையிலே நம் அனைவருக்கும் புனிதமாக இருக்கின்றோம். நம்முடைய சொல், செயல், செயல்பாடு அனைத்தும் புனிதமாக இருக்க நாம் முயற்சிப்போம். அப்பொழுதுதான் நாம் கொண்டாட இருக்கின்ற உயிர்ப்பு ஞாயிறு அர்த்தமுள்ள விழாவாக, ஆண்டுடைய ஆசி நிர்ணய விழாவாக அமையும். எனவே இந்த சிந்தனைகளோடு ஒரு சில வினாடிகள் மௌனமாக ஜெபிப்போம்.